திரு சுமன் ஸ்ரீராமன் வணக்கம். வணக்கங்க. இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் அந்த கூவத்தூர்ல போய் அங்க இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்களோட ஆலோசனை நடத்திட்டு வராங்க. அந்த செய்திகளை நம்ம பாக்குறோம். அதுக்கு ஒரு முன்னோட்டமா இங்க ராஜ்பவன்ல ஆளுநர் மாளிகைக்கு அதிக அளவுல காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தை நாம எப்படி கனெக்ட் பண்ணி பாக்குறது? இல்ல, அதாவது அங்க மொத்தமா திருமதி சசிகலா அவர்களுடைய அணியில இப்ப எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் இது அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கறத பார்க்கணும். அவங்க கிட்ட அவங்க கிளைம் பண்றது போல் இருக்கிறது 120க்கும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்துல அவர்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்க முடியும் என்றால், ராஜ்பவன்ல ஆளுநர் கட்டாயமாக ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை என்ற அடிப்படையில அவங்கள ராஜ்பவனுக்கு முன்னாடி மீடியா முன்னாடி காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் நான் அந்த டெவலப்பிங் சிச்சுவேஷன் எப்படி ரீட் பண்றேன்னா அப்படிதான். ஏன்னா அவங்க போய் என்ன நடக்குதுன்னு விளக்கிட்டு திருப்பி வந்துட்டாங்க அப்படிங்கறதுனா இந்த தொடர்ந்து ஒவ்வொருத்தரா திரு ஓபிஎஸ் பக்கம் போற அந்த சூழல் தொடரும். அது வேகமாகவும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட அந்த 118க்கும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க கேம்ப்ல இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய எதிர்பார்ப்பு அவர்கள் மீண்டும் நகரத்துக்கு வரவழைக்கப்பட்டு ஏதேனும் ஐதர் மீடியாவுக்கு முன்னாடியோ இல்ல ஆளுநர் மாளிகைக்கு முன்போ, அதனாலதான் நீங்க பாத்தீங்க ராஜ்பவன்ல கொஞ்சம் காவல்துறையினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற இந்த பாசிபிலிட்டி நம்ம நிச்சயமா மைண்ட்ல வைக்கணும். ஏன்னா இது எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சிச்சுவேஷன் அப்படியே தொடர்ந்து ஆளுநரிடம் எந்த விதமான நடவடிக்கை இல்லாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொருத்தரா திரு ஓபிஎஸ் இப்ப ஒவ்வொருத்தரா போறாங்க. அது ஒரு பல்கா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. சோ அதை தடுக்க அவங்க திருமதி சசிகலா அவர்களுடைய கேம்ப் நினைச்சாங்கன்னா முதல்ல அவங்க பப்ளிக் சப்போஸிங் இப்போ முதல்ல ஆளுநர் இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் இருந்தது டெல்லி போறத மாதிரி. அதுக்கப்புறம் ஆளுநர் வராருன்னு தெரிஞ்சு அந்த டெல்லிக்கு போறத அவங்க அவாய்ட் பண்ணிட்டு இங்கேயே இருந்தாங்க. அப்புறம் தான் அந்த ரிசார்ட்ல தங்கினாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இப்போ இருக்கிற டெவலப்பிங் சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு காலம் எவ்வளவுக்கு எவ்வளவு தாமதம் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு திரு ஓபிஎஸ் அணிக்கு வலு அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரீடிங் ஆஃப் சிச்சுவேஷன். இவங்க தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டு அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்துட்டு திரும்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஒரு நாள் 2 நாள் இதே மாதிரி சிச்சுவேஷன் தொடர்ந்துச்சுன்னா நிச்சயமா திரு ஓபிஎஸ் அணிக்கு மேலும் நபர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஐ திங்க் தே வில் ட்ரை டு பிரெசிபிடேட் மேட்டர்ஸ். அதாவது ஐதர் ராஜ்பவன் முன்னாடியோ கொண்டு அவங்கள நிறுத்தி ஆளுநரிடம் ஒரு அழுத்தம் கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி அவங்க கிட்ட. அப்கோர்ஸ் இதெல்லாமே 118க்கு மேல அவங்க கிட்ட இருந்தால், இல்லை என்றால் இன்னும் சிக்கல் ஜாஸ்தி தான் நீடிக்கும். அது எப்படி போறதுங்கிறது ரீடிங் தனியா இருக்கும். நீங்களும் சில கணிப்புகளை முன் வச்சிருக்கீங்க திரு சுமன் ஸ்ரீராமன். முதல்ல அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா ஆளுநருக்கு கடிதம் எழுதுறாங்க. அப்ப தொண்டர்கள் மத்தியில பேசும்போது ஓரளவுக்கு தான் பொறுமை காக்க முடியும், அதுக்கு மேல செய்ய வேண்டியதை செய்வோம் அப்படின்றாங்க. தொடர்ந்து கூவத்தூர் கிளம்பும் போது செய்தியாளர்கள்ட்ட பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்ற சில வார்த்தைகளை சொல்றாங்க. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளா இதை பார்க்கப்படுது. நீங்க சொன்ன இந்த கணிப்புகளை தாண்டி இந்த வார்த்தைகளுக்கு நாம என்ன அர்த்தம் எடுத்துக்க முடியும்? இல்ல, நான் எப்படி அதை பாக்குறேன் அப்படின்னாக்க, நான் அதாவது இவ்வளவு நாள் ஆளுநர் ஏதேனும் நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் பொறுத்து கொண்டிருந்தோம். இப்ப ஆளுநர் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் எங்களை சந்திப்பதற்கு நேரம் கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் எங்களிடம் இருக்கும் பெரும்பான்மையை மக்கள் முன் நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் அப்படி சொல்லியிருப்பாங்கிறத நம்ம ஒரு பாசிட்டிவா அவங்க சைட்ல இருந்து பேசணும்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா வேற எந்த விதத்திலையும் அதை இல்லாட்டி பாசிட்டிவா இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியாது. நான் பாக்குறது எப்படின்னா, அடுத்த கட்டம் ஆளுநர் கால அவகாசம் கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் மக்கள் முன் இல்ல மீடியா முன் பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அதனால நாங்க மக்கள் முன் கொண்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் மீடியா முன்னாடி வைத்துக் கொண்டு நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் இங்க இருக்கிறார்கள் என்று. இதை அவர்கள் செய்தார்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு ஆளுநர் மேல அழுத்தமும் இருக்கும். அது செய்யாமல் இருக்கும் வரை இந்த எம்எல்ஏக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ரிசார்ட்லயே இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நேரம் திருப்பியும் பேச்சு வரும். 118க்கு மேல இருக்கிறாங்களா இல்ல அவங்க 118க்கு மேல இருந்தாங்கன்னா ஆளுநர் கால அவகாசம் கொடுக்காத பட்சத்துல நீங்க அவங்கள கூட்டிட்டு வந்துடலாமே, நகரத்துக்கு கூட்டிட்டு ஆளுநர் ராஜ்பவன் முன்னாடி வச்சு நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு மீடியாக்கே காட்டிடலாமே. அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனால் இதே நிலைமை தொடர்ந்து இன்னும் 1 நாள் 2 நாள் 3 நாள் நீடித்தால் ஆளுநரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக திரு ஓபிஎஸ்க்கு அது அட்வான்டேஜ் தான்.
ஸ்ரீராமன், ஆளுநரோட தாமதம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புது அப்படின்ற ரீதியில கூட அரசியல் தலைவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஆளுநர் சட்ட ரீதியான வாய்ப்பை தேர்ந்தெடுத்து பெரும்பான்மை இருக்கிற திருமதி சசிகலாவை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க வைக்கணும் அப்படின்ற ரீதியிலும் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இனிமேல் ஆளுநருடைய நடவடிக்கை எப்படி அமையும் நாம எதிர்பார்க்கிறதுக்கான சூழல் இருக்கு? இல்ல, அது திருமதி சசிகலா அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதாவது இந்த பெரும்பான்மை அப்படின்னு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதம் கொடுக்கப்பட்ட பிறகு உதாரணத்துக்கு மாப்பா பாண்டியராஜனுடைய கையெழுத்தும் அந்த கடிதத்துல இருக்கும். இப்ப அவர் இந்த பக்கம் வந்துட்டாரு. அந்த மாதிரி எத்தனை நபர்கள் மாறி இருக்கிறார்கள்? இல்லை, உறுதியாக அதில் இருக்கும் கையெழுத்து இருக்கிற எல்லா நபர்களும் திருமதி சசிகலா அவனுடைய பக்கம் தான் இருக்கிறார்களா அப்படிங்கறத ஆளுநர் உறுதி செஞ்சுக்கணும். அதனால அதுக்குதான் அவங்க ஆளுநர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் கிடைத்தது என்றால் ஆளுநரையே சந்தித்து இதை காட்டலாம். ஆனால் ஆளுநருக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குன்னு இல்ல. அதாவது பரவலா நம்ம என்ன பேசுறோம், திரு ஓபிஎஸ் அவர்களை அந்த ராஜினாமா கடிதத்தை ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. அது சட்ட ரீதியாக எல்லா வல்லுநர்களும் சொல்றாங்க அந்த மாதிரி வாய்ப்பு ரொம்ப கம்மி, அது சட்ட ரீதியாக செய்ய முடியாதுன்ட்டு. 2வது ஆப்ஷன் திருமதி சசிகலாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து உங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிக்கங்க. இது 2 இல்லாத ஆப்ஷன் ஒன்று இருக்கிறது. அந்த ஆப்ஷன் என்னன்னா, சட்டப்பேரவையை ஒரு கன்வீன் பண்ணி அங்க நீங்க எலெக்ட் தி லீடர் ஆஃப் த ஹவுஸ்னு நீங்க மெம்பர்ஸ் கிட்டே விட்டுறலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. சீக்ரெட் பேலட் மூலமாக, ரகசிய பேலட் மூலமாக அது செய்யப்பட்டால் நீங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லா கூட வராது. ஆளுநரிடம் 2 ஆப்ஷன் தான் இருக்கு என்பதே இல்லை. 3வது ஆப்ஷன் இருக்கிறது, 4வது ஆப்ஷனும் இருக்கிறது. சோ இந்த எந்த ஆப்ஷனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இவங்க இந்த அணி கேட்கும்படி திருமதி சசிகலா அவர்களை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்காமலும் திரு ஓபிஎஸ் உடைய கடிதத்தை மீண்டும் பெற்றுக் கொள்ளாமலும் 2 இல்லாமல் இந்த ஆப்ஷன்ஸை கவர்னர் பார்க்கலாம். சோ அவசரப்பட்டு அவர் இன்னைக்கே முடிவு எடுக்கணுங்கிறது நம்ம சொல்ல முடியாது.